வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ரமண மாமுனிவரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தாங்க. பகுதி 3. அடைய வேண்டிய இடத்தை அடைந்துவிட்ட இந்த இளைய ஞானி திருக்கோவிலில் சில மணி நேரம் இருந்துவிட்டு வெளியே வந்தார். ஐயன்குளம் என்ற குளத்தின் பக்கம் போனார். யாரோ ஒருவர் இவரை கண்டதும், முடியிறக்க வேண்டுமா என்று கேட்டார். தனியாக ஒருவரை சரணடைந்து உபதேசம் பெற்று சாதனைகளை பல காலம் செய்யும் மற்ற ஞானிகளைப் போல் இவர் இருக்கவில்லை. யார் குரு, என்ன உபதேசம் பெற்றார், எப்போது பெற்றார் என்ற கேள்விகளுக்கு விடை இவர் வரலாற்றில் இல்லை. ஆனால் தத்தாத்திரேயருக்கு உலகில் உள்ள பல பொருள்கள் ஆசிரியர்களாக இருந்தன. வண்டும் நாயும் அவருக்கு பேசாத பேச்சால் உபதேசம் புரிந்தன. இங்கே வேங்கடராமனுக்கு ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொருவர் பேசின பேச்சே உபதேசமாக பயன்பட்டது. முடியிறக்க வேண்டுமா என்று ஒருவர் கேட்ட கேள்வியையே இறைவனுடைய கட்டளையாக கொண்டார் இந்த இளம் துறவி. அதனையே உபதேசமாக ஏற்றார். ஆம் என்று கூறினார். உடனே இவரை ஒரு நாவிதனிடம் அழைத்து சென்றார். அந்த நாவிதன் முழு முண்டிதமாக்கிவிட்டான். முதலில் வீடு கழன்றது, அப்பால் ஊர் கழன்றது, அதன் பிறகு கடுக்கண் கழன்றது, இப்போது முடி கழன்றது. படிப்படியாக துறவுக்கோலம் இவரை வந்து அடைந்தது போல இருந்தது. தலை மொட்டையானவுடன் மார்பிலே மாத்திரம் பூணூல் இருக்கலாமா? அதையும் அங்கேயே அறுத்தெறிந்தார். இடையில் உடுத்திருந்த ஆடையையும் உதறினார். கோவணமே உடையாக கொண்டு நின்றார். உள்ளத்தில் முதலில் துற உணர்ச்சி ஏறிவிட்டது, உரமாக ஏறிவிட்டது. அது இப்போது புறத்திலே மலர்ந்தது. சாதியாசாரமும் விதி நிஷேதமும் அகப்பற்றும் புறப்பற்றும் கடந்த மெய்ஞான துறவியாக கோலம் கொண்டார். எந்த வயதில் ஆசாபாசங்கள் கப்பிக்கொண்டு வந்து நிற்க முயலுமோ, எந்த வயதில் அழகென்றும் சுவையென்றும் வேறு பிரித்து அறிந்து அவற்றை நுகரும் உணர்ச்சி உண்டாகுமோ, எந்த பருவத்தில் மனமும் உடம்பும் மலரத் தொடங்கி உலகியலில் ஊடுருவ ஊக்கம் கொள்ளுமோ, அந்த வயசில் ஊரை துறந்து உற்றாரை துறந்து உடையையும் துறந்து பச்சை குழந்தையின் உள்ளத்தோடு ஞான பாலகனாய் நின்ற அந்த கோலத்தை கண்டவர்கள் பாக்கியசாலிகள். முற்றும் துறந்த முழு முனிவராகிவிட்ட வேங்கடராமன் இனி ஒடுங்கி இருக்கும் இடத்தை தேடலானார். மக்கட்கூட்டம் இல்லாத இடமாக தேடினார். திருவண்ணாமலை கோவிலில் உள்ள 1000 கால் மண்டபத்தில் ஓரிடத்தில் அமர்ந்து சமாதியில் இருக்கலானார். போது தெரியாமல் நாள் தெரியாமல் இருந்தபடியே இருந்து சமாதி இன்பத்தில் மூழ்கி இருப்பவருக்கு புற உலகம் எங்கே தெரிய போகிறது? எப்போதேனும் வெளியிலே சென்று கைத்தட்டி பார்த்து கிடந்ததை உண்டுவிட்டு மீண்டும் தவநிலையில் புகுந்து விடுவார். இப்படி 1000 கால் மண்டபத்தில் 3 மாத காலம் சமாதி இன்பத்தில் லைத்திருந்தார் இளமையில் பழுத்த இந்த ஞானி. ஆலய தரிசனத்துக்கு வருகிறவர்களின் பார்வை இவர் மேல் திரும்பியது. இவர் யாரோ மகாதபஸ்வி போல் அல்லவா இருக்கிறது என்று எண்ணி வந்து வந்து பார்த்தார்கள். ஞானி எப்போதும் தனிமையை விரும்புபவன். இவரும் தம்முடைய தவத்துக்கு இடையூறாக பலர் வருவதைக் கண்டு இடத்தை மாற்றத் தொடங்கினார். அந்த 1000 கால் மண்டபத்திலே மறைவாக இருந்த பாதாள லிங்கம் உள்ள இடத்திலே சென்று அமர்ந்தார். அக்காலத்தில் அந்த இடம் இருள் மண்டி கிடந்தது. புழுவும் பூச்சியும் தம் மனம் போல உலவின. அந்த இடத்தில் தவம் புரிந்த இப்பெருமான் உடம்பையே மறந்தார். அந்த உடம்பை அங்கிருந்த புழு பூச்சிகள் சர்வ சுதந்திரத்தோடு அணுகத் தொடங்கின. இந்திரிய வசப்பட்டு தடுமாறி உடம்பின் அவஸ்தைகளுக்குட்பட்டு நினைத்த ஒன்றை நினைத்தபடி செய்ய வகையின்றி உழலும் இயல்பு மாந்தர்களுக்கு உரியது. ஞானியரோ இந்திரியங்களை அடக்கி உடம்பினுள் இருந்தாலும் உடம்பை வேறாக பார்க்கும் மனநிலை உடையவர்கள். ஸ்ரீ வேங்கடராமனின் உடம்பு புழு பூச்சிகளால் அரிப்புண்டது, புண் உண்டாயிற்று, இரத்தமும் சீழும் கசிந்தன. அவற்றை உணராமல் இந்த ஞானி சமாதியில் ஒன்றியிருந்தார். இவருடைய தவநிலையை கண்ட அன்பர்கள் வியப்படைந்தார்கள். இவ்வளவு சின்ன வயசில் இத்தனை வைராகியமும் ஞானமும் எவ்வாறு வந்தன என்று ஆச்சரியப்பட்டார்கள். வர வர இவருடைய பெருமை எங்கும் பரவியது. இருட்டு குகையில் இருந்தாலும் இவருடைய ஞான ஒளியை மறைக்க முடியவில்லை. மக்கள் இவரை அணுகி தரிசித்து வழிபட்டு வந்தார்கள். வேங்கடராமையர் என்பவர் ஒவ்வொரு நாளும் இவரிடம் வந்து இவரை தரிசித்து வணங்கி செல்வது வழக்கம். அவர் இவரை காணும் போதெல்லாம்
இந்த அற்புதமான ஞானி எந்த ஊரோ, இவரை பெரும் பாக்கியத்தை பெற்றது எந்த குடும்பமோ என்று எண்ணி எண்ணி வியப்படைவார். அவருக்கு இச்செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அதிகமாக வளர்ந்தது. வேங்கடராமையர் இந்த மெய்ஞானி விழித்திருக்கும் சமயமாக பார்த்து தம்முடைய விண்ணப்பத்தை வெளியிட்டார். இவர் புன்னகை பூத்தார். சுவாமிகளுடைய பூர்வீகம் என்ன, எந்த ஊர், இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அடக்க அடக்க அடங்காமல் எழுகிறது. அதை சுவாமிகளே போக்க வேண்டும், தவறானால் ஷமிக்க வேண்டும் என்று அன்பர் கேட்டார். சுவாமி மௌனமாக இருந்தார். பல முறை வற்புறுத்தி கெஞ்சி கேட்டார். பிறகு ஒரு காகிதத்தையும் பேனாவையும் கொடுத்து, இதில் எழுதி தந்தால் போதும் என்றார். அவருடைய தீவிரமான ஆவலை கண்ட இந்த கருணைசாமி அந்த காகிதத்தில் வேங்கடராமன் திருச்சுழியல் என்று எழுதி தந்தார். அதை பெற்றுக்கொண்ட அன்பர் ஏதோ பெரும் புதையல் கிடைத்தவரை போல் ஆனந்தம் அடைந்தார். ஊரும் பேரும் ஜாதியும் குலமும் அளவும் குணமும் இல்லாதவர் கடவுள். அவரை நம்முடைய புலன்களால் உணர முடியாது. இந்த உலகத்தில் மற்றவர்களைப் போலவே அவர்களும் தாய் வயிற்றில் பிறந்தவர்களே. ஆதலால் அவர்கள் பிறந்த ஊர் உண்டு, தாய் தந்தையர் முன்பு வைத்த பெயர் உண்டு. ஒன்றும் இல்லாத கடவுளுக்கு ஊர் தெரியாமல் இருந்தாலும் பேர் தெரியாமல் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஊரும் பேரும் கொண்ட கருணைசாமியாகிய இவருடைய விவரங்கள் தெரியாமல் இருக்கலாமா? இப்படியெல்லாம் தவித்த வேங்கடராமையர் மனம் இப்போது ஆறுதல் பெற்றது. கண்டறியாதன கண்டேன் என்று அவர் குதூகலித்தார். சமாதி கோவிலில் அண்ணாமலை தம்பிரான் என்ற துறவி ஒருவர் இருந்தார். அவரும் இந்த மௌன இளம் துறவியின் ஊரையும் பேரையும் தெரிந்து கொண்டார். மதுரைக்கு செல்லும் வேலை அவருக்கு இருந்தது. அதற்கு அருகில்தான் திருச்சுழியல் இருக்கிறதென்பதை அவர் அறிவார். மதுரைக்கு செல்லும்போது இவரை பற்றிய வேறு விவரங்களையும் விசாரித்து உணர வேண்டும் என்று எண்ணினார். வர வர இந்த கருணைசாமியின் புகழ் திருவண்ணாமலையிலும் மற்ற இடங்களிலும் பரவியது.